அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா, சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கதையோட கான்செப்ட். கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அந்த பணக்காரருக்கு இல்லாத சொத்தே கிடையாது, இல்லாத நிலம் கிடையாது, இல்லாத நகைகள் கிடையாது, பணங்கள் கிடையாது, சொத்து எதுவுமே இல்லாமல் எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு நிற்காத தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்னென்னமோ பண்ணுறாரு, எல்லா வைத்தியரையும் பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே குணமான பாடே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வர்றாரு. சாமியாரை பார்த்துட்டு இவர் போய் அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாரு. பார்த்துட்டு, சரிப்பா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணை ரெண்டு உத்து பார்த்துட்டு, உனக்கு கண்ணில் ஒரு சின்ன கோளாறு, நிறக்குருடு மாதிரின்னு வச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னாங்க ஐயா அப்படின்னு. நீ எதெல்லாம் பார்க்குறியோ அது பச்சை கலரில் இருந்துச்சுன்னா உனக்கு 2 தலைவலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. கலர் பிளைண்ட்னஸ் மாதிரின்னு சொல்கிறாரு. இவர் சரின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் இருக்கிற ரேக்கிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே பச்சை கலரில் மாற்றுறாரு. அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்கள்லேருந்து, அவங்க வீட்டுக்காரம்மாலேருந்து, பசங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் பச்சை கலர் யூனிஃபார்ம் தான். எல்லாமே பச்சை கலர் தான். வீடு பச்சை கலரில் பெயிண்ட் பண்ணி எல்லாமே க்ரீன் கலராக மாற்றிட்டார். மாற்றினதுக்கப்புறம் அவருக்கு தலைவலி சரியாயிருச்சானா சரியாயிருச்சு. உண்மையாலுமே அவருக்கு அதான் பிரச்சனை போல், தலைவலி சரியாயிருச்சு. இப்படியே பார்க்குற எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வர்றாரு. எக்கச்சக்க செலவு பண்ணி மாற்றுறாரு. அப்போ ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த சாமியார் திரும்ப அந்த ஊருக்கு வராரு. இவரை பார்க்கலான்னு சொல்லி வர்றாரு. போன தடவை கேட்டார் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு வர்றாரு. வந்தோடனே இவரை பார்த்தோன்னே ஒரு காவி வேட்டி கட்டியிருக்காரு. இவரோட வேலையாட்கள்லாம் ஒரு பச்சை கலர் வேட்டியை கொடுத்து, இந்தாங்க இதை கட்டுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா என்னாச்சு, எதுக்கு மாற்ற சொல்கிறீங்க, முதலாளி இப்படி எல்லாத்தையும் பச்சை கலராக மாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருங்க, ஃபஸ்ட்டு நான் உங்கள் முதலாளியை பார்த்துட்டு வரேன், அப்புறமா இது பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் முதலாளிகிட்ட போகிறாரு. ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாத்தையும் பச்சை கலரில் மாற்றினேன், எனக்கு தலைவலியே சரியாயிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவரும் பார்த்துட்டு, ஏப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்கலேருந்து உன் வீடுலேருந்து எல்லாத்தையுமே பச்சை கலரில் மாற்றி வச்சுருக்கியே, நீ ஒரு சின்னதாக ஒரு பச்சை கலரில் ஒரு கண்ணாடி வாங்கி போட்டிருந்தீங்கன்னா நீ பார்க்குற எல்லாமே பச்சை கலரில் தெரிஞ்சிருக்கும், பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமேப்பா அப்படின்னாராமா. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடினோம்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் நமக்கு அதை எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயந்தான். நம்ம நினைக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன தீர்வுகளை கொண்டது. அதனால் ரொம்ப பெருசாக ஓவர் திங்க் பண்ணாமல் பொறுமையாக யோசித்தாலே நமக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். பெரிய பெரிய காம்ப்ளிகேஷனாக நம்ம நினச்சிக்கிறது எல்லாமே சின்ன சின்ன சொல்யூஷன்ஸால் அது ஃபில் ஆயிரும். இதுதான் இன்றைக்கான கதை. நன்றி, வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன்.